ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொறு ஆனியன் பக்கோடா செஞ்சு சாப்பிட்றலாமா? வாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இன்றைக்கி அதுவும் ரொம்ப கோயம்புத்தூரில் நிறையா மழை அந்த மலைக்கு இதமாக நம்ம ஆனியன் பக்கோடா வாங்கி செஞ்சு சாப்பிடலாம். வாங்க, நான் சூப்பராக இருக்குது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கு, அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கட் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா என்னமோ சாப்பிடணும் போலே இருந்தது. அதனால தான் நம்ம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறோம். வெங்காயம் தோல் உரிச்சதுக்கப்புறம் நான் இப்போது வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை பண்ணி மிக்ஸஸ் தான் ரொம்ப சூடாக இருக்கணும். அதான் ஆகும். இல்லை கட் பண்ணி வச்சு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கையில் வந்து ஒரு பசைக்கலாம். இந்த மாதிரி பசைக்கலாம். லைட்டாக தண்ணி வச்சு நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து உப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்படி ஒரே இடத்துல வந்து இதாகிடும். வந்து நல்லா கெட்டியாக, ரொம்ப தண்ணி மாதிரி ஆகாமல் கெட்டியாக நீங்கள் பவுலில் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக குவான்டிட்டி இருக்கிறதுனால நான் இதுலேயே ஆட் பண்ணிட்டேன். அவங்க வந்து நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணுறதா இருந்தால் பவுலில் போட்டு பசஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் வந்து ஈஸியாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு பசஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் நல்லா காஞ்சிச்சு. ஆயில் வந்து நம்ம பக்கோடா போட்டு எடுத்துடலாம். இவங்க சூடாக ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு.